வணக்கம் குழந்தைகளே. இன்று நான் சொல்லப்போகும் கதை முருகன் பிறந்த கதை. திரு முருகன் அவதாரத்தை பற்றி சொல்லப்போகிறேன். முருகன் என்பவர் சிவபெருமானின் புதல்வராக பிறந்தார். தாரகாசுரன் என்ற அசுரன் தேவர்களை மிகவும் கொடுமை செய்து, தாரகாசுரன் அவன் தம்பி இருவர் ஒரு தங்கை ஆக அனைவருமே மிக பொல்லாதவர்களாக இருந்தார்கள். தேவர்களை சண்டையிட்டு அவர்களை சிறைப்பிடித்து மகா கொடுமை செய்து வந்தான். அவனை அடக்குவதற்கு யாருமே இல்லை. எல்லா தேவர்களும் நாராயணனிடம் சென்று இன்னும் இது மாதிரி தவம் இருந்து அவ்வளோ ஒரு பாடுபடுத்துகிறான், எங்களை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாதாங்கிற மாதிரி நாராயணன் சுவாமி கிட்டே கேட்குறார். அவர் இவனை வெல்றதுக்கு சிவசக்தி சுரூபமாக ஏதாவது ஒரு குழந்தை பிறந்தாதான் முடியுமே தவிர வேறு யாராலையும் அவனை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார். ஏன்னா பிரம்மா அவன் கேட்ட எல்லா வரத்தையும் அவன் ஒரு லிஸ்ட்டே சொல்கிறான், எனக்கு இவாவால் சாவு வரக்கூடாதுன்னு. அவன் சொன்ன அந்த பிரகாரம் ஒரு சின்ன பாலகனால் எனக்கு சாவு வரும்னு அவன் அதை கேட்கல. ஸோ அந்த ஒரு இதில் தான் நம்ம அவனை ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறார். அப்போது எல்லாருமா என்ன யோசிக்கிறா, ரதி மன்மதன் சிவபெருமான் கிட்டக்க அனுப்பிச்சோன்னா மன்மதன் போனான்னா நமக்கு பலன் கிடைக்குங்கிற மாதிரி எல்லா தேவர்கள்லாம் முடிவு பண்ணி மன்மதனை சிவபெருமான்கிட்ட அனுப்புகிறான். சிவபெருமான் அப்பேற்பட்ட யோகேஸ்வரர். அவர் சதா தியானத்தில் இருக்கக்கூடியவர், நெருப்பு மாதிரி இருப்பார். அவர்கிட்டக்க இந்த மன்மதன் போன உடனே சிவபெருமான் மன்மதனை நெற்றிக்கண்ணை திறந்து எரிச்சு விட்றார். ஸோ அவன் சாம்பல் ஆகிடுறான். சாம்பலானவொன்னே ரதி தேவி என்ன பண்ணுறா, இப்படி ஆகிடுத்தே சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பார்வதி தேவி மேலே கோவப்பட்டுட்டு, உனக்கு இன்னும் குழந்தையிலே பிறக்காதுங்கிற மாதிரி, உன் வயத்தில் குழந்தை கிடையாதுங்கிற மாதிரி இவ திருப்பி சாபம் கொடுத்துட்றான். ஸோ பார்வதி ஐயோ இது என்னடா நமக்கு இப்படி கொடுத்துட்டாலேன்னு சிவபெருமான்கிட்ட வருத்தப்படுறான். அப்போ சிவபெருமான் சொல்கிறார், இல்லை கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது. அப்போ ரதி திருப்பியும் சிவபெருமான்கிட்டையும் பார்வதி கிட்டேயும் ரொம்ப முறையிடுறான். அப்போ பார்வதி தேவி ஓகே உன் கண்ணுக்கு ஒண்டி உன் மன்மதன் ஹஸ்பண்ட் கண்ணுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரிய மாட்டாங்கிற இதை கொடுத்து அனுப்பிச்சிடுறான். அப்போது சிவபெருமான் நெத்தி கண்ணுலேருந்து அந்த கோவத்தில் உண்டான அந்த நெருப்பு பொறியாகப்பட்டது அப்படியே ஒரு ஃபயர் பால் மாதிரி உருவாகி வருது. அதை யாருமே கிட்டக்க எடுத்துக்கவும் முடியல, தொடவும் முடியல. சூரியன் பார்க்குறார். சிவபெருமான் சொல்கிறார், நீ எடுத்து வச்சுக்கோன்னு. சூரியன் சொல்கிறான், நானே நெருப்பு தான், ஆனால் இந்த நெருப்பை என்னால் தொட முடியல, மன்னிச்சிருங்கோ அப்படிங்கிற. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுறா, யாராலையும் கிட்டக்கே வர முடியல. கடைசியில் கங்கா மாதா வரா, நான் தண்ணி தானே நான் வச்சுக்கிறேன் பெருமானேங்கிறா. சரி பாருன்னா கங்கா மாதா கையில் பிடிச்சி எடுத்துன்னு போய் கங்கையில் வச்சுட்டு பாதுகாத்துன்னு வர்றாரு. ஆனால் சிவபெருமான் சொல்கிறார், இது யாருக்கும் இந்த ஃபயர் பால் இருக்கிறதே தெரியக்கூடாது. இது ஒரு நெருப்பு இதுவாக இருக்கட்டும், அது எப்போ தேவைப்படுமோ அது வரலும் வெளியில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வச்சுக்கணுங்கிற கங்காதேவி சரி நான் பார்த்துக்கிறேன்னு. ஆனால் அதுலேயும் கங்கையில் பிரவாகம் அந்த பால் என்ன ஆகிடுறது, உருண்டு கீழே விழுறதே 6 பாகமாக பிரிஞ்சுடுறது. அந்த 6 பாகமாக பிரிஞ்சதில் 6 குழந்தைய அது ஒரு தாமரை பூவில் அழகாக 6 குழந்தையாகிடுறது. அப்போது கங்கா மாதா சொல்கிறா, சிவபெருமான் பார்க்குறார். சரி சொல்லிவிட்டு அவருக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இதெல்லாம் நடக்கும்னு. அதனால் என்ன சொல்கிறார், சரி கங்கா மாதாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த குழந்தையில எடுத்துணும். கார்த்திகை பெண்கள்னு அது ஒரு தனி உலகத்தில் ஒரு நட்சத்திர உலகம். அதில் இருக்கிற கார்த்திகை பெண்களை கூப்பிட்டு இந்த குழந்தைய நீங்கள் வளர்த்துன்னு வாங்கோ, யாருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமாக வச்சுக்க சொல்லி அனுப்பிச்சி விட்றார். அவள் வளர்த்துன்னு வரா குழந்தைய நல்லபடியாக. அப்போ இப்படி பல வருஷங்கள் ஓடின்னு இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு பார்வதி ஆஷன்ட்டு வா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி ஆஷன் போய் அந்த கார்த்திகை பெண்கள் இருக்கிற உலகத்துக்கு போகிறேன். பார்வதியும் சிவனமாக போகிறாள். அங்கே அந்த 6 குழந்தைலாம் அவ்வளோ அழகாக விளையாடிட்டு அப்போ அந்தந்த வயசுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு விளையாடின்னு இருக்கு. பார்வதி பார்க்குறா, என்ன இவ்வளோ ஒரு அழகான குழந்தைகளா, எப்படி தேஜஸாக இருக்குது, யார் இவா அப்படின்னு. சிவபெருமான் சொல்கிற, இது உன்னோட குழந்தை தான் அப்படின்னு. உடனே கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அணைச்சி எல்லா குழந்தையும் ஒன்றா சேர்த்து முத்தம் கொடுக்குறா. அந்த 6 உடம்பாக இருந்த குழந்தை ஒரு உடம்பாகிடுறது, முகம் மட்டும் 6 முகமாக இருக்குது. ஸோ அப்போ அது ஒரு முருகனுக்கு ஒரு பெயரில் 6 முகம்ங்கிற பெயரும் அப்படி தான் வந்தது. அதே மாதிரி கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால கார்த்திகேயன்கிற பெயர் உண்டு. முருகன் தமிழில் தூய தமிழில் முருகன்னா அழகுன்னா அது முருகன் தான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பேர். ஸோ சரவண பவா 6 வித தாமரையில் வளர்ந்ததுனால சரவண பவன் முருகனோட மந்திரம் அது. ஸோ இந்த மாதிரி முருகனுக்கான ஸ்பெஷல் குணம் எல்லாம் பேர் எல்லாம் சொல்லி அந்த குழந்தைய நம்ம வளர்த்துன்னு வரலாம், நம்ம எடுத்துன்னு போகலான்னு சொல்லி கார்த்திகை பெண்கள் ரொம்ப வருத்தப்படுறா. இல்லை நீங்கள் வருத்தப்படாதீங்க, முருகனை நினச்சா கார்த்திகையும் சேர்த்து நினைப்போம். கார்த்திகை அந்த நட்சத்திரத்தில் விரதம் இருப்பாள். ஸோ முருகனையும் உங்களையும் இனிமேல் பிரிக்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான இடம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அவள் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பி வரா. 2 பேரும் கைலாயத்துக்கு அப்போது
ரகசியம். முருகப்பெருமானோட அவதாரத்தை நோக்கத்தை சிவபெருமான் சொல்கிறார். இந்த தாரகாசுரனை வதம் பண்ணணும், அதுக்கோசரம் தான் உன்னோட பிறப்பேப்பா, தேவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறா, நீ காப்பாற்றணும்னு சொல்லி அந்த குழந்தைக்கு எல்லா பயிற்சியெல்லாம் கொடுக்குறா. அப்போ சண்டைக்கு கிளம்புற அந்த ஒரு பாலகனாக தான் இருக்கார். பாலசுப்ரமணியம் தான் பேர். அப்போ பாலதண்டாயுதபாணின்னு சொல்லலாம். அப்போ சக்தி என்ன பண்ணுறா, குழந்தை ஜெயிக்கணுமே சொல்லிட்டு ஒரு சக்தி வேல் கொடுக்குறா. அந்த வேலில் இதை வச்சுன்னு நீ சண்டை பண்ணு முருகா, உனக்கு எல்லாம் ஜெயமாக கிடைக்கும்னு. கூடவே வீரபாகன்னு ஒரு தளபதியும் உனக்கு தரேன், அவன் அப்பேற்பட்ட கெட்டிக்காரன், அவன் கூடவே இருந்து உனக்கு பக்க பலமாக இருப்பான்னு சொல்லிட்டு சண்டைக்கு புறப்படுற நாளெல்லாம் குறித்து இனிமேல் நீங்கள் சண்டைக்கு கிளம்பலான்னு சொல்லி சக்தியும் சிவனுமா அவரை அனுப்பி வைக்கிறான். ஸோ அதே மாதிரி சூரபத்மனை அழிக்கிறதுக்கு முருகன் வர திருச்செந்தூரில் தான் சூரசம்ஹாரம் அந்த அசுரனை அழிக்கிறார். அவன் மாறி 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 பல வேஷம் எடுக்கிறான். அவனுக்கு இது சிவபெருமான் குழந்தைன்னு அப்புறம் கடைசியில் தான் அவனுக்கு தெரிய வருது இவர் சிவபெருமானால் அனுப்பப்பட்ட குழந்தைன்னு. அப்போ கடைசியில் 2 உடம்பாக அவனை பிரித்து போட்டுடுறார். பார்த்தா ஒரு மரமாக இருக்கான், மரத்தை பொழந்தா ஒரு மரம் பாதி பாதியாக பொழந்து விழுறது. கடைசி மூச்சு அவன் முருகன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். நான் பண்ணது தப்பு தான், என்னை உன் கூடவே வச்சுக்கோ முருகா, தயவுசெய்து என்னை விட்டுடாத, நான் நீ ஒன்றை நினைக்கிறவா என்னையும் பார்க்கணும், என்னையும் நினைக்கணும், அந்த மாதிரி எனக்கு அருள் பண்ணுங்கிறதுனால அவனை சரி சொல்லிவிட்டு அவனை 2 இதுவாக, ஒன்று சேவர் கொடியாக ஆக்கி ஒரு கொடியாக வச்சுக்கிறார், இன்னொன்று மயிலாக்கிடுறார். ஸோ முருகன் இருந்தால் வேலும் மயிலும் துணைன்னு முருகனோடு சேர்ந்து தான் இது 2மே இருக்கும். அந்த அசுரன் மயிலாக மாறினது இடது பக்கமாக மூஞ்சி வச்சுன்னு, மயில் வாகனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இடது பக்கம் இருந்தால் அசுர மயில், அவன் வலது பக்கமாக இருக்கிற மயில் தான் தேவ மயில், முருகனோட வாகனம். இப்படி வச்சுட்டு முருகன் அந்த அசுரனுக்கு அருள் புரிஞ்சு அவனை பண்ணி ஜெயிச்சு தேவர்களை எல்லாரையும் விடுவித்து கொடுத்தார். அப்போது தேவேந்திரன் மனசு ரொம்ப குளிர்ந்து போய் தன்னோட பெண் தேவயானியை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஸோ முதல்ல தேவயானியை கல்யாணம் பண்ணிவிட்டு அவ்வளோ தேவலோகத்து மாப்பிள்ளையாக வலம் வருகிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குறத்தி மகளாக பிறந்த வள்ளியையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆக மொத்தம் முருகனுக்கு வள்ளி தேவயானை என்று 2 மனைவிகள் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி மலை இருக்கும் இடத்துலலாம் முருகன் அமர்ந்து தமிழ் மக்களின் ஒரு முழுமுதற் கடவுளாக முருகன் அருள் பாலிக்கிறார். குழந்தைகளே, இந்த கதையை கேட்டு நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.